கம்பெனிக்கு எதுக்காக தண்ணி கொடுக்கணும்? அது எங்களுக்கு என்ன வெள்ளாமல் சோறு போடுதா? இல்லை இலவச சாப்பாடு அன்னதானம் போடுறானா? அது மாதிரி கொடுக்குறானா? சொல்லுப்பா, நீனே சொல்லு. தண்ணி வேணுன்றியா? அது எதுக்காக எங்களுக்கு பிப்சி கம்பெனிக்கு எதுக்கு தண்ணி? நாங்கள் உயிர் வாழ்றதா அவன் உயிர் வாழ்றதா? நிலத்தடி நீர் யாருக்கு சொந்தம்? பாரம்பரியமா பயன்படுத்திட்டு இருக்கிற நிலத்தடி நீர் பறிக்கப்படுறப்போ அதனால மக்களுக்கு ஏற்படுற இழப்புகளுக்கு யார் பொறுப்பு? விவசாயத்துக்கும் தொழிற்சாலைகளுக்குமான நீர் பங்கீட்டு விவகாரத்துல அரசு கண்காணிப்பு அமைப்புகள் ஏன் இவ்வளவு அலட்சியமா இருக்கு? போர் போடுறதுக்கும் கிணறு வெட்டுறதுக்கும் விவசாயிகள் வந்து பெர்மிஷனுக்காக அலைன்னு அலைய வேண்டியிருக்கு. ஆனா கம்பெனியால இவ்வளவு ஈஸியா எப்படி போர் போட முடியுது? திருச்சி பக்கத்தில் இருக்கிற சூரியூர் கடந்த ஒரு வருஷமா செய்திகள் அடிபட்டுட்டே இருக்கிற ஒரு ஊர். சூரியூர், சின்ன சூரியூர், காந்தலூர், எலந்தப்பட்டி, பட்டவெளி அப்படின்னு சூரியூர் ஊராட்சிக்குட்பட்ட கிராமங்களில் பல கிராமங்களில் விவசாயம் தான் பிரதான தொழிலாகவே இருந்திருக்கு. ஆனால் கடந்த 2-3 வருஷமாக அந்த ஊரில் விவசாயம் பண்ணுறது அவ்வளோ பெரிய சிக்கலான விஷயமா மாறி போயிடுச்சு. அவங்க வாழ்வாதாரமே நிலக்குழஞ்சு போய் நிற்கிற ஒரு நிலைமையை வந்து சூரியூர் ஊராட்சிக்குட்பட்ட பகுதிகளை நாங்கள் பார்த்தோம். சூரியூர் ஊரில் இருந்த பூசாரி பாலு வந்து எங்கள்கிட்ட ஒரு பழமொழி சொன்னார். எங்கள் ஊரில் வந்து ஆடைக்கும் கோடைக்குமே ஊற்று தண்ணி கிடைக்கும் அப்படின்னு. அதாவது அடமழை காலங்களையும் ஊற்று தண்ணி கிடைக்கும், கோடை காலங்களையும், மற்ற ஊர்களெலாம் தண்ணி வற்றி போன கோடை காலங்களையும் கூட எங்களுக்கு வந்து ஊற்று தண்ணி ரொம்ப சாதாரணமாக கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். முன்னோர்கள், பாட்டன், முப்பாட்டன் எல்லாரும் விவசாயம்தான். இந்த ஊர் மட்டும் இல்லை, இந்த சுற்றி இருக்க அனைத்து ஊருமே எங்களுக்கு விவசாயம் தான். விவசாயத்தை நம்பி தான் இது வரைக்கும் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். இது நாள் வரை விவசாயத்துக்கு எந்தமான ஒரு ஆபத்துகள் வந்ததில்லை. மழை முப்பமும் விளையும், முப்பமும் மழை பெய்யும். எங்களுக்கு வந்து ஆற்றுப்பாசனம் கிடையாது, மானம் பார்த்த பூமி தான். ரெண்டாவது, இந்த ஊரை சுற்றி குளங்கள் அதிகம். எப்படி வச்சாலும் எங்கள் ஊரை சுற்றி 50 குளங்கள் இருக்குது. விவசாயத்துக்குன்னு ஒரு குளம், குடிக்கிறதுக்குன்னு ஒரு குளம், மாடு குளியாட்டுறதுக்கு வரும், எல்லா வயலுக்கும் ஒவ்வொரு குளங்கள், தனித்தனியான குளங்கள் நாங்கள் அந்த காலம் முன்னோர்கள் அமைச்சு வச்சது. அந்த குளத்தில் ஒரு போகம் மழை பெஞ்சிச்சுனாவே மறு வருஷம் மழை பெய்கிற வரைக்கும் அந்த குளத்தில் வற்றாத அந்த குளத்தில் தண்ணி இருந்துக்கிட்டே இருக்கும், எந்த நேரமும் குறையாது. விவசாயத்தை நம்பி வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். 2010 ஒரு கம்பெனி ஒன்று இப்போ நம்ம ஊருக்கு பக்கத்தில் இருந்து கம்பெனி ஒன்று உருவானுச்சு. அது என்ன கம்பெனி என்னங்கிறது வந்து எங்களுக்கு ஏன்னா கிராமத்தில் இருக்கவங்க அது என்னது ஏதோ ஒரு கம்பெனி கட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு இதில் தான் அதில் தான் போயிட்டு தான் வந்துக்கிட்டு இருந்தோம். யாருமே தெரியல. அந்த கம்பெனி ஆரம்பித்து 2 வருஷத்துலேயே எங்களோட நீர் மட்டம் குறைஞ்சி போச்சு. அதுவும் தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக நிலத்தடி இல்லாமல் போயிருக்கு. அதை கண்கூட பார்த்துட்டே வந்திருக்காங்க. அதில் முதல்ல பாதிக்கப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னா அவங்களோட வாழ்வாதாரமான விவசாயம். நம்ம கூட வந்து இந்த வேலை இல்லை அப்படின்னா வேறு வேலை தேடி போய்க்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கும். ஆனால் காலங்காலமாக விவசாயத்தை தொழிலாக ஏற்றுக்கிட்டு வந்தவங்க, அது வந்து ஒரு வாழ்முறையாக வாழ்ந்துட்டு வந்தவங்க, திடீர்னு விவசாய தொழில் கடுமையாக பாதிப்புக்குள்ளாகும் போது அவங்க அடையிற அதிர்ச்சிக்கும் பரிதவிப்புக்கும் அளவே இல்லை. அதை வந்து வெளியிலேருந்து பார்க்குற நம்மளால் வந்து சாதாரணமாக சொல்லிட முடியாது. நாங்கள் வந்து காலங்காலமாக விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தோம். விவசாயத்தினால எங்கள் ஊர் வந்து அவ்வளோ செழிப்பமாக இருந்துச்சு. ஆனால் வந்து விவசாய தொழில் இல்லாமல் போகணும்னு நாங்கள் கனவுல கூட நினச்சே பார்க்கல. அது வந்து நடந்துருச்சு. கடந்த 2-3 வருஷமாக நாங்கள் வந்து விவசாய தொழில் இல்லாமல் இருக்கோம், கூலி தொழில் போயிட்டுருக்கோம். இப்போ என்னடா எங்களுக்கு என்ன பயம்னா, விவசாய தொழில் இல்லாமல் போன மாதிரியே குடிதண்ணிக்கும் நாங்கள் வந்து ஊராக அலைய வேண்டியிருக்கோன்ற பயம் எங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னாரு. அங்கே இருக்கிற லேடிஸை பார்த்தோம். அதில் வந்து ஒருத்தவங்க பேர் பால்மணி. பேச்சு கொடுத்த உடனே அழுக. திரும்ப ஒரு இடத்துல அவங்கள பார்க்குறோம், திரும்பவும் அதே மாதிரி அவ்வளோ கும்பல் கூடி நிற்கிற இடத்துலையும் அழுதாங்க. தொடர்ந்து இந்த மாதிரி அழுதுகிட்டே எங்கள்கிட்ட அவங்க கதையை சொல்ல ஆரம்பித்தாங்க. முன்னாடியெல்லாம் 30 கசத்தில் கேணி தண்ணி 3 போக விவசாயம் பண்ணணும். இப்போ விவசாயம் பண்ண முடியல. கோழி வர போர் போட்டோம், 475 அடி போர் போட்டோம். அந்த 475 அடி எவ்வளோ ஆழம் இருக்கும், அந்த ஆழத்துலையுமே தண்ணி வரல. இதனால நம்ம அன்னைக்கே ஒரே நாளையில் 4 போர் போட்டோம், தண்ணி வரல. அன்னைக்கு வந்து 75,000 ஆச்சு கடை கொடுத்தோம். 1 லட்ச ரூபாய்க்கு அதுதான் போகுது. போர் போட்டு தண்ணி வரலன்ட்டு கிணறு வெட்டணும், ஆழமாக போகுது தண்ணி வரும் அப்படின்னு. இந்த ஆழத்துலேயும் தண்ணி வராமல் இடிஞ்சு விழுந்து கீழே மோட்டரோடு உள்ளாரே கிடக்கு. விவசாயம் பண்ண முடியல. 2 பிள்ளைங்களை இதனால விவசாயத்தை நம்பி தான் எங்கள் வீட்டுக்காரர் கூலி வேலை தான், அதை நம்பி தான் 2 பிள்ளைங்களை படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன்.
அது படிக்க வச்சது இங்கிலீஷ் மீடியம் படிக்க வச்சுருந்தா விவசாயம் 3 போகம் விளைஞ்சிச்சு, நல்லா பணம் கட்டலாம் அப்படின்னு வெள்ளாமை விட்டு பிள்ளைங்களை படிக்க வைக்கலான்ட்டு படிக்க வச்சோம். பணம் காசு இப்போ இடிஞ்சு விழுந்தது பிறகு தண்ணி இல்லாமல் விவசாயம் பண்ண முடியாமல் ஒரு இதுக்கு உழுது எள்ளு தெளித்தா எள்ளும் முளைக்கல, தண்ணி இல்லை. அதனால ரொம்ப எங்களுக்கு விவசாயத்துலேயே ரொம்ப பாதிச்சாகி பிள்ளைங்களை தமிழ் மீடியத்தில் படிக்க வச்சா தமிழ் மீடியத்தில் தெரியலங்குதுங்க, இங்கிலீஷ் மீடியம் படிக்க வச்சதை தமிழில் கொஞ்சம் சேர்த்தா தெரியலங்குதுங்க. காசு கட்ட முடியல. எங்களுக்கு விவசாயத்தை தவிர்த்து வேறு தொழில் தெரியாது. மாடு 2 மாடு நிற்கிது. அந்த மாட்டை வச்சுக்கிட்டு மேய்ச்சிக்கிட்டு வாய்க்கால் தான். நாங்கள் வயலில் தான் விவசாயம், வேறு வேலைக்கு எந்த வேலையும் தெரியவும் தெரியாது, போகவும் மாட்டோம். வயலுக்கையில் என்னத்துக்கு நம்ம போகணும் அப்படின்ட்டு வயலில் வேலை பார்த்து இந்த கேணி இந்த கம்பெனி வந்ததுலேருந்தே 3-5 வருஷமாக தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். வயலுக்கு போனால் வயிற்றுச்சலாக இருக்குது, அழுதுகிட்டே வந்துட வேண்டிதான், போகிறதே இல்லை. பில்லு கிடக்கு, மாட்டை கொண்டு மேய்க்கலாம்னா அழுதுகிட்டு வயலை பார்க்கவும் கேணியை பார்க்கணும்னு இருக்குது. நல்லா 3 போகம் விவசாயம் பண்ணோம். எங்கள் பிள்ளைங்க படிப்பும் போச்சு. இந்த 15 பவுனும் முழுவையும் போயிடுச்சு. அப்போ எங்களுக்கு பிள்ளைங்களை எப்படி நாங்கள் படிக்க வைக்குவோம்? எங்களுக்கு சாப்பாட்டுக்கு என்ன வழி? எங்களுக்கு வேறு வழி இல்லை. ஒரு மாதிரி நில குழஞ்சி போயிருக்கு அந்த பால்மணி அக்கா குடும்பம். பால்மணி அக்கா மட்டும் கிடையாது, இந்த மாதிரி நிறைய பெண்கள் அங்கே பார்த்தோம். அவங்க சொன்னாங்க நிறைய ஆண்களை பார்த்தோம். நகை விற்றது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக விவசாயம் எல்லாம் போகும்போது ஆடு மாடுகளுக்கு அங்கே வேலையெல்லாம் போயிருக்கு, அதுங்களுக்கு தண்ணியெல்லாம் போயிருக்கு. கூடவே வளர்த்த ஆடு மாடுகளையும் அவங்க விற்றுட்டு இப்போ எதுவுமே இல்லாமல் அந்த ஊரில் விவசாயம் இல்லாமல் உட்காந்துட்ருக்காங்க. இப்போ நாங்கள் போயிருக்கும் போது அந்த ஊரில் மழை பெஞ்சிருக்கு, கொஞ்சம் நிலத்தடி நீர் இருந்திருக்கு, அதை நம்பி அவங்க வந்து உடனே பயிர் போட்டாங்க. ஆனால் பால்மணி அக்கா வீட்டு கிணத்துல வந்து தண்ணி ஊறவே இல்லை, அவங்க நிலம் மட்டும் சும்மா கிடக்குது. சூரியூர் பகுதியில் குளிர்பான கம்பெனி வந்ததுக்கப்புறம் அந்த பகுதியில் நிலத்தடி நீர் இல்லாமல் போய் அந்த பகுதி மக்கள் எல்லாம் விவசாயம் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அப்படி நிறைய பேர் வந்து விவசாயத்தையும் விட்டுருக்காங்க, சிலர் வந்து அந்த விவசாய நிலங்களுக்கே போகிறதில்ல. அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் கணேசன் கிட்டத்தட்ட 2 வருஷமாக தன்னோட வயல்வெளிக்கே போகாமல், நாங்கள் போயிருந்த அன்னைக்கு எங்களை கூட்டுட்டு கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு அப்புறம் தன்னோட நிலத்துக்கு போய் பார்க்குறாரு. அங்கே போய் பார்க்கும்போது அவரோட கிணத்தை சுற்றி காட்டினார். என்னோட நிலம்லாம் எப்படி பாதிக்கப்பட்டிருக்கு, என்னோட விவசாயம் எப்படி பாதிக்கப்பட்டிருக்குன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார். கம்ப்ளீட் இந்த கிணறை கண்டு தான் இது பூராவே விவசாயம், வேறு கிணறெல்லாம் கிடையாது. வேறு கிணறெல்லாம் இங்கே இல்லை. நான் எல்லோரும் பாய்ச்சிக்கங்க அப்படின்றேன். ஏன் என்னாமா கரண்டு எல்லோரும் பாய்ச்சிக்கங்க, இவன் மாதிரி இல்லைங்க. ஐயா எவ்வளோ நாள் கழிச்சு இந்த பக்கம் வரீங்க வயலுக்கு? நான் இப்போ 2 வருஷம் ஆகுது. ஆமாம், என் பிள்ளைங்க தான் வரும் பார்க்க. வயிற்றுச்சதான். இப்போ இதெல்லாம் இங்கே பார்த்தீங்களா, அந்த பார்த்தீங்களா? அப்போ அங்கிட்ட எப்படி இருக்கு, இங்கே எப்படி இருக்குன்னு பாருங்கள். எல்லாம் என் வயல் தான். இதெல்லாம் ஒன்றும் இந்த மாதிரி காய்ச்சிருக்க மரங்கள் இந்த வயலில் நடமுடியல அப்படிங்கும்போது எப்படி வர முடியுங்க? என்னால் ஏதாவது அந்த பார்ட்டியாக எதுவும் பண்ண முடியுங்களா? காசு தானேங்க. இப்போ ஒன்றுமே இல்லைங்க, எந்த அனுமதியும் இல்லாமல் இப்போ போய் ஆர்டர் வாங்கினா எந்த வழியில் வாங்க முடியும்? காசு தான். இப்போ ஒன்றுமே இல்லைங்க, எல்லாம் எங்கே காடுங்க, எப்படி வளர்ச்சான் என்ன பண்ணானே தெரியலங்க. இப்போ இது ஒன்றுமே இல்லாமல் கட்டடத்தையும் கட்டி வச்சுக்கிட்டு அனாதி ஆஸ்மம் கட்டுறேன்னு சொல்லி நான் சரி பிள்ளைங்களை வளர்க்குறதுக்கு அங்கிட்டு இங்கிட்டு இருக்கலாம் கொண்டாந்து வச்சு இங்கே வளர்க்க போகிறாங்க அப்படிங்கவ சரி நம்ம பிள்ளைங்க வளரும் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு பேசாமல் இருந்தோனே. இப்போ பூராவே எண்ணெயும் கொள்கிற அளவுக்கு ஏன் பாருங்கள், நீங்கள் ஜோலையில் பாருங்கள் எப்படி இருக்குது, இப்போ என்ன சூழ்நிலை இருக்குன்னு பாருங்கள். இந்த வயல் நட்டுருக்கானான்னு பாருங்கள், அந்த வயல் நட்டுருக்கேன், இந்த வயல் நட முடியும், அந்த எல்லாம் வாங்கினேன், அந்த முன்ன தண்ணி விட்டேன், அந்த தருமத்துக்கு கொஞ்சம் தண்ணி விட்றாங்க, இதுலேயும் கொஞ்சம் இறச்சிக்கிறது. அங்கே போய் என் கேணியை பாருங்கள், மோட்ரு எப்படி தொங்குது, என் கிணறு எப்படி இருக்குன்னு பாருங்கள். கீழே இறங்கிச்சுன்னா கூட இறங்க. நான் ரொம்ப தீவிரவாதி சார். இப்போ தான் உள்ளே இறங்க எனக்கு வாய்ப்பு இல்லை. கேணியை இதுக்கும் கீழே வெட்டி, இதுக்கும் கீழே நான் வெட்டி இதில் போய் கீழே இறங்கி மோட்டார் ஏதாவது ஒன்று நான் பார்க்கணும்ல. எப்படி நான் அதை பார்க்க முடியும்? தண்ணின்னா இங்கே பாரு சார், இதில் வரும், இங்கே பாருங்க, அந்த அவர் நிற்கிற படியில் துணி துவைச்சிக்கிட்டு குளிக்கிறேன் சார். இப்போ அந்த படியில் துணி துவைச்சிக்கிட்டு குளிப்பேன், அங்கே திறந்து விட்டு அது வாட்டில் வயலில் பாஞ்சிக்கிட்டு இருக்கான். அந்த அளவில் இருந்தது. இந்த கம்பெனி வந்ததுக்கு பிற்பாடு
மழையும் இல்லை, தண்ணியே சுத்தமாக எதையும் பார்க்க முடியல. கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறேன்னா என்னை ஆளை கொண்டு கொடுத்து தான் ஸ்டார்ட் பண்ண முடியும். முதல் பாயிண்ட். ஆமாம், வேறு ஆளுங்க அது எப்படியா, அதை பற்றி பிரச்சனையே கிடையாது. இப்போ சாத்திட்டாங்க, இனிமேல் பொழைச்சிக்கலான் இருந்தேன். திருப்பி கழுத்துக்கு கவர் வருதுங்கும் போது அதுதான் உண்மை. இந்த குளிர்பான கம்பெனி தன்னோட இடத்துலையும் சரி, பக்கத்தில் கிராமங்கள்லையும் கிட்டத்தட்ட 1000 அடிக்கு மேலே போர்களை போட்டு அதிலிருந்து லட்சக்கணக்கான லிட்டர் தண்ணியை வந்து தினந்தோறும் உறிஞ்சி எடுக்கிறாங்க. இதனால் பக்கத்தில் இருக்கிற எந்த கிணத்துலையுமே தண்ணி இல்லாமல் மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. யதார்த்தமாக நாங்கள் ஏதோ கம்பெனி கட்டிட்டு வந்தோம். அவன் எல்ஏ பாட்டிலன்னு சொல்லிட்டு விளம்பரம் கொடுத்துருந்தாப்புல. நாங்கள் ஏதோ பாட்டில் தயாரிக்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். கடைசியாக பார்த்தாக்கா கம்பெனி ரன் ஆன பிற்பாடு தான் எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பாதிப்பு தெரிஞ்சது. எங்கள் ஊர் வந்து நல்லா செழிச்ச ஊருங்க, மானமத்த பூமி. மழை பெஞ்சாதான் எங்களுக்கு வந்து வாழ்வாதாரமே. தண்ணி எங்கள் ஊர் பூமியில் வந்து தண்ணி நிறையா இருக்குது. இதை வந்து என்ன பண்ணிட்டானாக்கா அதை பயன்படுத்தி தண்ணியை லோடோட ஒரு நாளைக்கு 50 லோடு 60 லோடு பெப்சி, மிராண்டா, 7up தயாரித்து ஃபுல்லாக எல்லாம் வெளில கொண்டு போகிறாங்க. இப்போது இழந்துட்டான் நிறையா. இப்போ எங்கள் பூமி வறண்டு போய் தான் இருக்குது, கீழே தண்ணி இல்லை. இப்போ 2 கசம் ஊறுது. அதை இறச்சிட்டோம்னாக்கா மேல் மட்டம் ஃபுல்லாக கேணி வறண்டு போய் கிடக்கு. கிட்டத்தட்ட ஒரு 20-30 கிணறு பக்கம் வறண்டு சுத்தமாக பால் அடைஞ்சு போயிடுச்சு. இது இப்படியே விட்டோம்னாக்கா எல்லா கிணறுமே பால் அடைஞ்சு போயிடும். எங்களுக்கு விவசாயமே சுத்தமாக போயிடும், அவ்வளோதான். எல்லாம் பூரா அந்த பெப்சி தண்ணி பூரா எல்லாம் பெப்சி கம்மியாக எல்லாம் இழுத்துறாங்க. இவங்க 10 போர் 5 போர்னு போடுவாங்க. நாங்கள் போர் எவ்வளோ போடுறது? இருக்கிற காலத்தை பூரா நிலத்தை இனிமேல் நிலத்தை விற்று விட்டு போர் போட்டோம்னா பழைய போர் போட்டு நிலம் எங்கே இருக்குது? நிலம் இருந்தாலும் நாங்கள் போர் போட்டலாம். தண்ணியே கிடைக்க மாட்டேங்குது. கிட்டத்தட்ட 400 அடி 500 அடி போடுவோம். 400 அடி போட்டோம், 500 அடி போட்டோம். 500 அடி போட்டாலும் தண்ணி வரல. அதான் 1000 அடி கம்பெனியில் வந்து 1500 அடி போட்டிருக்காங்க. 1500 அடினா 3 அடி 4 அடி சுத்தளவுக்கு போட்டிருக்காங்க. சூரியூர் மக்கள் முழுக்க முழுக்க சட்டத்தை மதித்து தான் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த கம்பெனிக்காரன் அந்த சட்டத்தெல்லாம் மதிக்கிற மாதிரியே தெரியல. அப்படி மதிக்கிறவனா இருந்திருந்தா தனக்கு வச்ச அந்த சீலை உடைச்சிட்டு தண்ணி எடுப்பாங்களா? இதை பார்க்கும்போது இந்த போராட்டம் வந்து நேர்மையான சட்டத்தை மதிக்கிற மக்களுக்கும் சட்டத்தை மதிக்காத அந்த கம்பெனிக்காரனுக்கும் நடக்கிற ஒரு போராட்டமாக தான் நம்மளால் பார்க்க முடியுது. சூரியூர் பிரச்சனையை வெளியே கொண்டு வந்ததில் தண்ணீர் இயக்கம்ங்கிற அமைப்புக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்குது. இந்த அமைப்பை சேர்ந்தவங்க இந்த பிரச்சனையில் எல்ஏ பாட்லர்ஸ் கம்பெனி என்ன விதமாலாம் சட்ட விதிமுறை மீறலை பண்ணிகிட்ருக்குங்கிறத ரொம்ப விரிவாக ஃபேஸ்புக் மாதிரியான சமூக வலைத்தளங்களில் தொடர்ந்து முன் வச்சுட்டே இருந்தாங்க. இந்த அமைப்பை சேர்ந்த வினோத்திட்ட நாங்கள் பேசினோம். அவர் முன்வைக்கிற பல கேள்விகளுக்கு அரசு தரப்புலையோ ஏன் நம்மகிட்டே கூட பதில் இருக்காது. என்னென்ன இந்த கம்பெனிக்கு உண்டான சான்றிதழ்கள்லாம் இருக்குது, அவங்க என்ன தடையின்மை சான்றிதழ்லாம் வாங்கியிருக்காங்க அப்படின்றதுலாம் வந்து தகவல் உரிமை சட்டத்தில் போட்டு நம்ம கேட்டிருந்தோம். அந்த இடம் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிறது வந்து ஒரு கலப்பு குடியிருப்பில் இருந்து கட்டுப்படுத்தப்பட்ட தொழிற்சாலையாக மாறத்துக்கு அந்த இடத்த வந்து மாற்றணும். இது வந்து நகர் ஊரமைப்பு துறை மூலமாக இது வந்து செய்ய வேண்டியது. அந்த இடத்தையும் மாற்றலை. அதுக்கப்புறமா அந்த இடத்துல வந்து லே அவுட் போடுறதுக்கு அதுக்கும் பர்மிஷன் வாங்கலை, பில்டிங் கட்டுறதுக்கும் அப்ரூவல் வாங்கலை. இது எல்லாமே வந்து உள்ளூர் மூலயமாவே முடிச்சிருக்காங்க. ரெண்டாவது மாசு கட்டுப்பாட்டு வாரியம். மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் தகவல் உரிமை சட்டத்தை கேட்கும்போது அவங்க 2011 தொடர்ந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து அவங்க அந்த லைசன்ஸும் கொடுத்துருக்காங்க, ரினியூவலும் கொடுத்துருக்காங்க. அப்போ 2014 மார்ச் 31 அவங்களும் ரினியூவல் கொடுக்கல. அதை விட ஒரு விஷயம் என்னென்னா, ரினியூவல் கொடுக்காததுக்கு அப்புறமும் தொடர்ந்து இயங்கிட்டு வருது. கிட்டத்தட்ட இப்போ கடைசியாக வந்து 28 ஜனவரி 2015 வரைக்கும் அன்னைக்கு டேட்லேருந்து தொடர்ந்து எந்த லைசன்ஸ் இல்லாமல் இயங்கிட்டு வருது. அதை நாங்கள் வெளிப்படையாக கொண்டு வந்தோம். இதெல்லாம் பார்த்து அந்த வட்டார மக்கள் கொதிச்சு போய் தான் பெரிய லெவலில் போராட்டங்கள் நடத்த ஆரம்பித்தாங்க. அதுக்கு ஓரளவு பணிஞ்ச மாவட்ட நிர்வாகம் இங்கே உள்ள போர்வெல்லுக்கு தற்காலிகமாக சீல் வைக்கிற ஒரு நடவடிக்கை எடுத்தாங்க. இதுக்கும் இந்த பாட்லர்ஸ் கம்பெனி ரொம்ப சாமர்த்தியமாக டேக்காக கொடுத்தாங்க. அது எப்படின்னா, சீலெல்லாம் வந்து எதுவுமே பண்ணாமல் அந்த போர்வெல் போட்டிருக்கிற மேற்கூரையை மட்டும் பிரித்து தொடர்ந்து எந்த பிரச்சனையும் வழக்கம் போல் தண்ணி எடுத்துகிட்டே இருந்தாங்க. இதுவும் ஊர் மக்களை வந்து ரொம்ப கோவப்படுத்திச்சு. அவங்க போராட்டத்தை தீவிரப்படுத்தினாங்க. மிகப்பெரிய அளவில் உண்ணாவிரத்தையெல்லாம் அறிவித்த பிறகு
மாவட்ட நிர்வாகம் தற்காலிகமாக இந்த கம்பெனிக்கு தடை விதிச்சிருக்காங்க. எங்களுடைய கேள்வி என்ன அப்படின்னா, இன்றைக்கி மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகம் பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய மாசு கட்டுப்பாட்டு வாரிய தலைவருக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் அனுப்புகிறாங்க. இந்த கம்பெனி வந்து மூட சொல்லியும் இல்லைனா வந்து இபி கனெக்ஷன் வந்து கட் பண்ண சொல்லியும் இங்கேருந்து அனுப்புகிறாங்க. அப்போ இங்கே தவறு நடந்திருக்குன்றதுனால தான் வந்து அவங்க எல்லாமே ரெக்கமெண்ட் பண்ணி அங்கே அனுப்புகிறாங்கன்னா, அப்போ அங்கே இருக்கக்கூடிய தலைவர் அதை கண்டுக்காமல் இன்னி வரைக்கும் அதை கிடப்பில் போட்டு வச்சிருக்காரு. இந்த நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவங்க வந்து போலீஸ் ப்ரொடெக்ஷன் கேட்டு போயிருக்காங்க கோர்ட்டு மூலிமா. நாங்கள் வந்து கிராம பொதுமக்கள் சார்பாக என்ன சொன்னோம்னா, நாங்கள் வந்து எங்களுக்கு அந்த கட்டட அனுமதி இல்லாமல் இருக்கிறது, ஊராட்சி ஒன்றிய அனுமதி இல்லாமல் இருக்கிறது, மாசு கட்டுப்பாட்டு அனுமதி இல்லாமல் இருக்கிறதுனால தான் இது மாதிரி சட்டத்துக்கு விரோதமாக அனுமதி இல்லாமல் செயல்படுற நிறுவனத்தை மூட சொல்லி தான் நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது அதோட வழக்குகள் வந்து கோர்ட்டு அந்த மதுரை உயர்நீதிமன்றத்தில் டிவிஷன் பெஞ்சில் 2 நீதிபதியை வச்சு விசாரணை நடந்துகிட்டு இருக்கும்போது இது 7ஆம் நம்பர் கோர்ட்டில் ஒரு கிரிமினல் கேஸில் போய் போலீஸை மட்டும் பார்ட்டியாக போட்டு வாங்கினதை நாங்கள் ஏற்றுக்க முடியாது. அதனால் நாங்கள் வந்து விட மாட்டோம். எங்களோட போராட்டம் வந்து அனுமதி இல்லாமல் இந்த எல்ஏ பாட்டர்ஸ் பெப்சி தயாரிக்கிற கம்பெனி செயல்படக்கூடாதுன்னு நாங்கள் நேற்று தெளிவாக சொல்லிட்டு வந்தோம். எங்களுக்கு அனுமதி இல்லாத கம்பெனிக்கு இங்கே இருக்கக்கூடாது, எங்கள் ஏரியாவில் எங்கள் பஞ்சாயத்தில் இருக்கக்கூடாது. அதனால் இன்றைக்கி நாங்கள் வந்து எல்லா கட்சிக்காரங்களும் சேர்ந்து, அனைத்து கட்சி சேர்ந்து இன்றைக்கி கலெக்டரை பார்க்குறதுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கோம். கலெக்டரை பார்த்து நாங்கள் எங்களுடைய கோரிக்கையை முறையிடுறோம். இந்த 3 பாம் இப்போ வெள்ளாமல் இருக்கும் வழி இல்லை, அந்த 2 ஏக்கர் நட்டாலும் ஒன்று விளையிறதுக்கும் வழி இல்லை. ஏன் இந்த கம்பெனியை என்னத்துக்கு வச்சுக்கிட்டு இருக்கானுங்க? ஏன் அது வைக்கணுமா? தேவையா? அது எங்களுக்கு வந்து ரொம்ப கொடுமையாக இருக்குது. நாங்கள் தாலி பாசியை அடகு வச்சு விற்று நாங்கள் கேணி வெட்டி ஒன்றும் நிம்மதி இல்லாத வாழ்க்கை. இந்த ஊரை விட்டு ஓடணும்னு நினைக்கிறாங்களா? முடிவு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். மக்களுடைய சட்ட ரீதியான கேள்விகளுக்கு எந்த விதமான பதிலும் இல்லை. ஆனால் இது வந்து இந்த வட்டாரத்து மக்களை, இந்த பிரச்சனைக்காக போராடிட்டு இருக்க மக்களுக்கு ஒரு பெரிய மனச்சோர்வையும் விரக்தியும் தான் கொடுத்துருக்கு. ஆனால் இப்போ இவங்க கம்பெனி திறக்கிறேங்கிறாங்க. இப்போ நாங்கள் கொஞ்சம் இப்போ விவசாயம் பண்ணி லாக் பண்ண பிற்பாடு கொஞ்சம் தண்ணி கிடைக்குது. இப்போ அதை வச்சு விவசாயம் பண்ணியிருக்கோம். இந்த மழையும் பெய்யாமல் இருந்து கம்பெனி ரன் ஆனாக்கா நாங்கள் வந்து இப்போ நட்டுருக்கிற பயித்தை வந்து வயலோட விட்டுட்டு வர வேண்டியதான். நாங்கள் கருதத்து நெல் வீட்டுக்கு கொண்டு வர கண்டிப்பாக முடியாது. அந்த அளவுக்கு பூமியினுடைய தாக்கம் வந்து எங்கள் ஊர் 5 வருஷம் மழை பெஞ்சா கூட எங்கள் ஊர் பழைய நிலைமைக்கு வர கஷ்டம். பெப்சி அடைச்சதுனால எங்களுக்கு ஊத்தம் கிடைக்குது. அந்த பெப்சி இப்போ தண்ணி எடுத்தாங்கன்னா எங்களுக்கு ஊத்தம் இல்லை. மழை எம்புடு மழை பெஞ்சாலும் தண்ணி கிடையாது. இவங்க தான் ஒரு நாளைக்கு கோடி கோடியாக கொண்டு போகிறாங்களே, எப்படி எங்களுக்கு தண்ணி கிடைக்கும்? நகர் ஊரமைப்புத்துறை, ஊரக வளர்ச்சித்துறை, மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இத்தனை அமைப்புகளோட அனுமதி இல்லாமல் ஒரு குளிர்பான கம்பெனி நடத்த முடியுமா? அனுமதி இல்லாமல் இயங்குற தண்ணீர் கம்பெனிகள் மேலே சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க ஏன் நிர்வாகம் தயங்குது? ஒரு நாளைக்கு ஒரு கம்பெனி 90 லட்சம் லிட்டர் தண்ணியை நிலத்திலிருந்து உறிஞ்சி எடுத்தாங்கன்னா விவசாயிகள் தண்ணி தேவைக்கு எங்கே போவாங்க? அரசாங்கம் பாதிக்கப்படுற விவசாயிகளுக்கு சப்போர்ட் பண்ணாமல் கம்பெனிக்கு ஏன் சப்போர்ட் பண்ணுது?